புது படம் வரப்போகுது. அதுவும் எதிர்பார்ப்புகள் இருக்கிற படம் அப்டின்னாலே, புக்கிங் எல்லாம் எப்படி இருக்கு அப்டின்றது பார்க்கறது வழக்கம். அப்படி இருக்கிற பட்சத்துல சிஎம்மோட படம் வந்து வெளிவர போகுது. ஜனநாயகன். அதுவும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ புக்கிங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்படி புக்கிங் இருக்கு அப்டின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பெரிய ஆர்வத்தோட நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே அன்அஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ண படத்த கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர் பார்த்திருக்காங்க. அப்போ நார்மலான ஒரு படமா இருந்துச்சு அப்டின்னா, அந்த படத்த பெருசா பார்க்கக்கூடாது தானே! பெருசா யாரும் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்க கூடாது தானே! ஆனா, இங்க வந்து அது அப்படியே ரிவர்ஸ். காரணம் அது அப்படியே வேற மாதிரி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், ஒரே காரணம், முழுமுதற் காரணம் என்ன வேணா சொல்லலாம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிஎம் விஜய் அவர்கள் தான். ஸோ ஏற்கனவே லீக் ஆன படத்துக்கு எவ்ளோ பெரிய வரவேற்பு அப்படின்றத மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் லைக்ஸ் வந்து விழுந்திருக்கு ஜனநாயகன் படத்துக்கு புக் மை ஷோல. ஸோ இந்த படத்துக்கு எப்படி டிக்கெட் இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஜனநாயகனுக்கு டிக்கெட் புக்கிங் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன்ஸ் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1.3 மில்லியன் பிளஸ் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கிறதா புக் மை ஷோல வந்து காமிக்குது. இப்ப புக் டிக்கெட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஏ சர்டிபிகேட் குடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து 18+ திஸ் மூவி இஸ் ஒன்லி ஃபார் வியூவர்ஸ் above 18. Please carry a valid ID or age proof to the theater. If you are denied entry due to age or ID issues, you will not get a refund அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. This movie is related to A. This movie is related to A அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட்டுக்கு தானங்க இஷ்யூவே வந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே தான் இருக்க போகுதா, அப்படி கண்டினியூ ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா சமீபத்துல சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம் வந்து வந்திருந்தது. அப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா அது பெரிய அளவுல இப்போ ஊர் சைட்ல எல்லாம் இருக்கிற தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து அது பெருசா ஃபாலோ பண்ணுவாங்களான்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இங்க வந்து இப்போ ஐநாக்ஸ், பிவிஆர் இந்த மாதிரி ஏஜிஎஸ் இந்த மாதிரியான தியேட்டர்ஸ்ல எல்லாம் அங்க ப்ராப்பர் செக்கிங் இருக்கும். அங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா நார்மல் தியேட்டர்ஸ்ல பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட்ல தான் பெரிய இஷ்யூ இருந்தது. அதனால தான் டிலே எல்லாம் தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ ஏ சர்டிபிகேட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இங்கே வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சிஎம்மோட திரைப்படத்துக்கு. ஸோ 2Dல பார்க்கும்போது Thursday 23ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வீக்கெண்டும் வரல, ஃபெஸ்டிவல் டைமும் வரல, ஒரு ரேண்டம் Thursday அப்போ வருது. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து எவ்வளவு அவைலபிளா இருக்குன்னு பார்க்கும்போது பெங்களூர்ல எல்லா இடத்துலயும் வந்து இதுல போட்டிருக்கிறோம். லொகேஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ லொகேஷனை வந்து சென்னைக்கு மாத்திரம். ஸோ சென்னையில ஈஞ்சம்பாக்கம், இசிஆர், மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ், கோகுலம் சினிமாஸ், வேல்ஸ் தியேட்டர் எல்லா இடத்துலயும் வந்து இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். எங்கேயுமே வந்து டிக்கெட் இல்ல. அதாவது சில இடங்கள்ல தான் கிரீன் சைன்ஸ் இருக்கு. 4 o'clock 4 PM அதெல்லாம் வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற டைம். ஸோ 12:30 டைம் இந்த மாதிரி எல்லாம் வந்து டிக்கெட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆரஞ்சு தான் இருக்கு. மினிமம் டிக்கெட்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா கிரீன் கலர்ல இருக்கிறதுலாம் வந்து டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் சில இடத்துல எல்லாம் வந்துட்டு கேன்சலேஷன் அவைலபிள் அப்படின்னு போட்டு மொத்தமாவே டிக்கெட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிரீன் சினிமாஸ் பாடியில இருக்குது, சிவசக்தி சினிமாஸ், RGB 4K லேசர் பாடியில இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க இதுல பாத்தீங்கன்னா மாயாஜால்ல 12:40 ஷோ எடுக்கலாம். ஆல் த டிக்கெட்ஸ் ஃபார் திஸ் ஷோ ஆர் சோல்ட் அவுட். நீங்க பாருங்க, மாயாஜால்ல எங்கேயுமே வந்து டிக்கெட் இல்லைங்க. இசிஆர்ல 11:40க்கு டிக்கெட் இல்ல. சரி 11:59 எங்கேயுமே டிக்கெட் இல்ல. மாயாஜாலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 23 ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து எதிர்பார்த்துறாதீங்க. அங்க வந்து டிக்கெட்டே இல்ல. இன்னைக்கே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி விஜய் பார்க் மல்டிப்ளெக்ஸ் ஈஞ்சம்பாக்கம்லயும் ஃபுல் சோல்ட் அவுட். அதுக்கப்புறமா கோகுலம் சினிமாஸ் பூனமல்லியில இருக்கக்கூடிய இந்த தியேட்டர்லயும் எல்லாமே வந்து சோல்ட் அவுட். 11 மணி ஷோலையும் சோல்ட் அவுட், 10:15க்கும் சோல்ட் அவுட். ஸோ வேல்ஸ் தியேட்டர்ல வந்து 7:40க்கு 5 மணி வரைக்கும் வந்து சோல்ட் அவுட்டுங்க. காலையில இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் சோல்ட் அவுட். சரி 7:40க்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு டிக்கெட் போதும். ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு நான் வந்து பாக்குறேன். அதுவே பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு கீழே வந்து இருக்கும் தெரியுமா, அந்த டிக்கெட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அதுவும் இப்போ இந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மதியானம் வந்து 5 மணி 5 மணிக்கு நான் வந்து 20ஆம் தேதி பாக்குறேன்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 டிக்கெட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு 20ஆம் தேதி. இன்னும் 3 நாள் இருக்கு. கண்டிப்பா இதுலயும் சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ இன்னைக்கே புக் பண்ணணும்னு நினைச்சா புக் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்திலேயே இருக்கும்ல, கழுத்தெல்லாம் வலிக்குமே, அந்த டிக்கெட் மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு. மத்த எதுவுமே அவைலபிளா இல்ல. சரி, ஒரு நைட் 11:45க்கு பார்க்கலாம் வேல்ஸ் தியேட்டர்ல. ஒரு டிக்கெட்லயே வச்சுக்கலாம். சரி 2 டிக்கெட் வச்சுக்கலாமே, போன வாட்டி ஒரு டிக்கெட் பார்த்தோம்னா அதேதான். ஸோ எக்கனாமில கடைசியில ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இருக்கிற டிக்கெட் மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு. மத்த எல்லாமே வந்து சோல்ட் அவுட். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்வெல் மூவி திருவள்ளூர்ல இருக்கிறது ஃபுல்லா சோல்ட் அவுட். எல்லாமே வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கு. சிவசக்தியில ஃபுல்லா சோல்ட் அவுட். பாடியில இருக்கிற கிரீன் சினிமாஸ் ஃபுல்லா சோல்ட் அவுட். வெற்றிவேல் தியேட்டர்ல சோல்ட் அவுட். குமரன் தியேட்டர்ல ஃபுல்லா டிக்கெட் காலி. இன்னைக்கு என்ன 20ஆம் தேதி, நேற்றுக்கு டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆச்சு. அடுத்த நாள் நான் வந்து இன்னைக்கு செக் பண்றேன், டிக்கெட்டே இல்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராம்தாஸ் சினிமாஸ் சுங்குவா சத்திரம், இங்க வந்து 3 o'clock கிரீன் சிக்னல்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நான் பாக்குற தியேட்டர் இதுதான். ஸோ கிரீன் சைன்ல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவைலபிள்ல இருக்கு. 190 ரூபா டிக்கெட்டே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ 2 டிக்கெட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இங்க வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சுங்குவா சத்திரத்துல இருக்கக்கூடிய ராம்தாஸ் சினிமாஸ். ஸோ இப்போ நீங்க டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பண்ணிடுங்க. கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஸோ பண்ணணும்னா ஏற்கனவே இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுலாம் வந்து ஏற்கனவே யாரோ புக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் வந்து அவைலபிளா இல்ல. மற்ற இடங்கள்ல அங்க ராம்தாஸ் சினிமாஸ்ல கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 11 o'clockலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட்ஸ் இருக்குன்னா நிறைய டிக்கெட்ஸே இருக்கு. 11 o'clock டைம்ல எல்லாம் வந்துட்டு கப்பிள் சீட்ஸ்லாம் ஃபுல்லா இருக்கு. 190 எலிட் அந்த சீட்ஸ்லயும் கொஞ்சம் நிறைய சீட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா இருக்கு ராம்தாஸ் தியேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனா அங்க டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் எவ்வளவு தூரம்னாலும் போய் பார்ப்பேன், நான் சும்மா சத்திரம் கூட போய் பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போய் பார்க்கலாம். ஸோ அங்க தியேட்டர் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அந்த தியேட்டர்ல கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. விவிஎம் சினிமாஸ் பொன்னேரியில இருக்கிற அந்த தியேட்டர்லயும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே சமயம் ரெட் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா மூவி பார்க் அங்கேயும் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஃபில்லிங் ஃபாஸ்ட்ன்றப்போ 11:50. சரி 11:50 கூட வேணாம். சரி ஓகே 11:50 சீட்லேயே பார்க்கலாம். ஸோ 11:50ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கீழே தான் வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்க்ரீனை ஒட்டி இருக்கும்ல ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸ் அது மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு. மற்ற இதுல எல்லாமே வந்து ஃபுல் ஆயிருது. அதே மாதிரி வேற என்ன டிக்கெட்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ஃபுல் ஆயிட்டு இருக்கு. சரி 24ஆம் தேதி பார்க்கலாம். படம் வந்த மறுநாள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓரளவுக்கு ரோஹிணி தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டவே இல்லைங்க. ஏன்னா அங்கெல்லாம் டிக்கெட் இருக்காது போல. சுத்தமா வந்து காட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் டேக்கு. அந்த தியேட்டர் ஏன் காட்டலன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷோ கூட நம்மளுக்கு வந்து நம்ம அவ்வளவு தூரம் கூட ஆசைப்படல. ஆனா ரோஹிணி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து காட்டவே இல்லை. உட்லாண்ட்ஸ் தியேட்டர்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அங்கெல்லாம் வந்து டிக்கெட்ஸே அவைலபிளா இல்லை. சரி ஃப்ரைடே பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து ரோஹிணி தியேட்டர் வந்து புக் மை ஷோல காட்டுது. இதுக்கு முன்னாடி காட்டல. அங்கேயுமே அந்த டைம்ல கூட ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல 11:20 PM-க்கும் 11:59-க்கும் மட்டும்தான் வந்து ஷோ இருக்கு. மொத்த எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மாயாஜால்ல வந்து ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே டிக்கெட் இல்ல. இப்போ செகண்ட் டேக்கு இருக்கு. ஸோ செகண்ட் டே கூட எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு மாயாஜால் மல்டிபிளெக்ஸ் ECRல நீங்க பார்க்கலாம். அதே சமயம் சிவசக்தி சினிமாஸ் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. ராம்தாஸ் சுங்கோ சத்திரத்துல நிறைய டிக்கெட்ஸ் இருக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டேவே இன்னும் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அந்த தியேட்டர்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு CM விஜய் அப்படின்ற மாதிரி தான் வந்து டைட்டிலே வந்து போட போறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம தளபதின்னு பார்த்திருப்போம், இளைய தளபதின்னு பார்த்திருப்போம். இந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு நேம் கார்டு பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு CM விஜய் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைட்டில பாக்குறதுக்கே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதையே வந்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க. இது கண்டிப்பா மாற்று கருத்தே கிடையாது. சனிக்கிழமைங்க எல்லாருமே வந்து சனிக்கிழமை வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா அப்போதான் வந்து சண்டே வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு எல்லாம் போறது உண்டு. அங்க அப்போ பாத்தீங்கன்னா இப்ப டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு 20ஆம் தேதி நீங்க சனிக்கிழமை நான் டிக்கெட் போட்டு படத்துக்கு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை டிக்கெட் இருக்கும்.
நான் சனிக்கிழமை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து கஷ்டம் தான். ஏன்னா அதுலயே ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கு சில தியேட்டர்லாம், கொஞ்சம் ஃபேமஸான தியேட்டர்லாம். வேல்ஸ் தியேட்டர், அதே மாதிரி உட்லாண்ட்ஸ் தியேட்டர், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கே வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சே வந்து இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ காசி டாக்கீஸ்ல அசோக் நகர்ல இருக்கக்கூடிய காசி தியேட்டர்லயும் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முக்கியமான அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கும். பாத்திரலாமே அதையும் கூட. 8:25க்கு பார்ப்போம். சாட்டர்டே அதுவும் 2 சீட்டு. நீங்க பாருங்க, எங்க பிரீமியம் டிக்கெட்ஸ் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிக்கெட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இருக்கிற டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்க போகுது. மத்த எதுவுமே வந்து அவைலபிளா இல்ல. காசி தியேட்டர் அசோக் நகர்ல இருக்கிறதுல. அதுக்கப்புறமா ஈஞ்சம்பாக்கம்ல இருக்கிற விஜய் பார்க் மல்டிப்ளெக்ஸ்ல கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து சில ஷோஸ்க்கு அவைலபிளா இருக்கு. சில ஷோஸ்க்கு நிறைய டிக்கெட்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மார்வெல், அப்புறம் கிரீன் சினிமாஸ் இங்க எல்லாத்துலயுமே ஃபில்லிங் ஃபாஸ்ட்லயும் நிறைய இடங்கள்ல இருக்கு. சில இடங்கள் டிக்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. சாட்டர்டே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே வந்து புக் பண்ணிருங்க. கொஞ்சம் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கிறப்பவே வந்து பண்ணிடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சண்டே எல்லாருமே வந்து இந்த விஜய் படம் அப்படின்னு வரும்பொழுது, அஜித் படம் அது மாதிரி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். அப்பதான் நல்லா வைப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அதுக்கான ஒரு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யாருமே வந்து ரீல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியா தான் இப்ப எல்லாத்தையும் கெடுக்குத்துருமே அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்கு. ரிவ்யூ குடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். எனக்கு என்னோட தலைவன் படத்தை வந்து எனக்கு எந்த ரிவ்யூவும் வேணாம், எதுவுமே வேணாம். நான் போயிட்டு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியிலேயே வந்து இல்லீகலா வந்திருந்தா கூட நிறைய பேர் பார்க்காம கூட இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவிழா மாதிரி தான் வந்து என்ஜாய் பண்ண போறாங்க. அதுவும் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த படம் வர்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு. இது ஆக்சுவலா சிஎம் விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது இப்போதான் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஃபார் சண்டே அண்ட் சாட்டர்டே, ஃப்ரைடே இந்த மாதிரியான நாட்கள்ல எல்லாம். ஸோ தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வந்து வேற எங்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த தியேட்டர்ஸ தாண்டி இங்க சென்னையை தாண்டி வேற லொகேஷன் பார்த்தோம்னா மதுரையில பார்க்கலாம். ஸோ மதுரையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மதுரையில பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நிறைய இருக்கு. தேர்ஸ்டே ஒர்க்கிங் டே அங்கேயும் வந்துட்டு சில தியேட்டர்ல எல்லாம் வந்து ஷோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அதாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி இருக்கிறதுல கோபுரம் சினிமாஸ் வந்து நான் போனதில்லை. ஸோ ஆனால் கோபுரம் சினிமாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி 12:40, 12:51 இந்த 3 ஷோக்கும் வந்து டிக்கெட்ஸ் வந்து காலி. 12:35க்கு கூடல் நகர் ரேடியன்ட் சினிமாஸ்ல டிக்கெட் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரண்ட் சீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜாஸ் அண்ட் ஆஷ் சினிமாஸ் அங்க டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து மற்ற ஊர்ல கொஞ்சம் அவைலபிளா தான் இருக்கு. சில தியேட்டர்ஸ்ல மற்ற ஊர்களில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற அந்த டிக்கெட்ஸ் மட்டும் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. மற்ற ஷோலாம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க வந்து ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. சாட்டர்டே மதுரையில பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவைலபிளா இருக்கு. ஃபில்லிங் ஃபாஸ்ட்லயும் நிறைய இடங்கள்ல இருக்கு. சண்டேக்கும் ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல இருக்கு. இந்த 4:40 ஷோ, 6:30 ஷோ அதெல்லாம் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்களுடைய படத்துக்கு இப்பவே டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி நான் மறுநாள் பாக்குறேன். இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் பார்க்கும்போது இருக்குமான்றதே ஒரு டவுட் தான். ஸோ எல்லாரும் வந்து ஆர்வமா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். லீக் ஆன படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னா அது நிச்சயமா விஜய் அவர்கள்னாலதான். ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஸோ டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே புக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.